Hi friends, welcome to FSC. So Group 2 and 2A prelims result வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குரூப் 2க்கு தனியாகவும் குரூப் 2ஏக்கு தனியாக வந்து 2 ரிசல்ட் வந்து போட்டிருக்காங்க. ரிசல்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 2 லிங்க் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ குரூப் 2 யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ ஸோ அவங்களோட இந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அவங்க பிடிஎஃபாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 2ஏக்கு வந்து தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2ஏல வந்து யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர்ஸை வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் பேஜ் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி 2 விதமான லிங்க் காட்டுது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பிடிஎஃப்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் 2A சரிங்க, அந்த நான் இன்டர்வியூ இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பேப்பர் 1 என்றைக்கு வந்து நடத்துகிறாங்க, பேப்பர் 2 வந்து என்றைக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து தமிழ் எழுதணும், அதுபோக மதியம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்கிரிப்டிவ் அந்த எழுதணும். ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு நாள்லையும் இந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் கேன்சல் பண்ணிட்டாங்க, அப்ஜெக்டிவ் டைப்பு தான் சரிங்களா. ரெண்டுமே வேறு வேறு நாளில் வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா போன தடவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரெண்டுமே ஒரே நாளில் வச்சு. இந்த தடவை அந்த பிரச்சனை கிடையாது சரிங்களா. தமிழ் தனியாக ஒரு நாள் வைக்கிறாங்க, அந்த அப்ஜெக்டிவ் டைப் வந்து இன்னொரு நாள் வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா. பிப்ரவரி 2 பிப்ரவரி 2 2025 நீங்கள் 4 நோன் சரிங்களா, காலையில் வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து அந்த அப்ஜெக்டிவ் டைப் சிபிடி சரிங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 8 ஆஃப்டர்நூன் கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி பிப்ரவரி 2 4 நோன் அண்டு அப்ஜெக்டிவ் டைப் வந்து பிப்ரவரி 8 ஆஃப்டர்நூன். இந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2ஏக்கு சரிங்களா, நான் இன்டர்வியூ போஸ்டிங்கு தான் இந்த ஷெட்யூலு. ஸோ ஷெட்யூல் நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 2 நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கவங்க இந்த இதை ஷெட்யூலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங் வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. போன ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூக்கு வந்து ஷெட்யூல் பார்த்தோம், இது வந்து இன்டர்வியூ போஸ்டிங் உரிய ஷெட்யூலு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி சரிங்களா, பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் பிப்ரவரி 2 சரிங்களா. ஸோ பிப்ரவரி 2ல் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங் நான் இன்டர்வியூ போஸ்டிங் செலக்ட் ஆகிருங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ மெயின்ஸ் மட்டும் நான் இன்டர்வியூக்கு வேறு ஒரு டேட்டு, இன்டர்வியூ போஸ்டிங் வேறு ஒரு டேட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் இன்டர்வியூக்கு போன சைடில் பார்த்தோம்னா பிப்ரவரி 8 வந்து பார்த்தோம் சரிங்களா. இதுவே இன்டர்வியூ அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மாதிரி எழுதுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 23 கொடுத்துருக்காங்க டேட்டு சரிங்களா. ஸோ நான் இன்டர்வியூக்கு வந்து மெயின்ஸ் வந்து பிப்ரவரி 8, இதுவே இன்டர்வியூ போஸ்டிங்க்கு வந்து மெயின்ஸ் வந்து பிப்ரவரி 23 4 நோன் செஷன் காலையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ போன குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. ஸோ இந்த தடவை பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் வந்து எழுதலாம் சரிங்களா. எல்லாமே வேறு வேறு டேட்டில் கண்டக்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக வந்து எக்ஸாம் எழுதலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா டிசம்பர் 14 சரிங்களா, டிசம்பர் 14 2024 டிசம்பர் 18 2024 சரிங்களா. டிசம்பர் 14 டிசம்பர் 18 நீங்கள் வந்து 150 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி 150 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த டேட்டுக்குள்ளே அந்த ஃபீஸை பே பண்ணிடுங்க. மிஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மெயின் கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பிடிஎஃப் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட்டு 1ல் செலக்ட் ஆகிருக்கக்கூடியவங்களோட அந்த பிடிஎஃப் அந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு 2க்கு வந்து தனியாக பிடிஎஃப், ஒரே பிடிஎஃப்லேயே லிஸ்ட்டு 1 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு 1 கீழே வந்து லிஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு 2 வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத கீழே வந்து அந்த பிடிஎஃப்பில் வந்து அந்த கீழே ரெஜிஸ்டர் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 2 பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன், அக்கௌண்டன்ட் இன் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட், அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸ், ஜூனியர் அக்கௌண்டன்ட் இன் தமிழ்நாடு ஃபிஷரிஸ், junior cooperative auditor in cooperative audit, assistant in secretariat, extension officer grade 2 in Tamil Nadu Cooperative Milk Producer Federation Limited, personal assistant to chairman and MD in Tamil Nadu Power Finance and Infrastructure Development, personal clerk in secretariat, personal clerk in secretariat finance, personal clerk in Tamil Nadu Public Service.
கமிஷன் சரிங்களா, அதாவது டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு 2ல் வருது. ஸோ அடுத்து லிஸ்ட்டு 3 பாருங்கள். ஸோ லிஸ்ட்டு 3 பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் எம்டி தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், பர்சனல் கிளர்க் இன் செக்ரட்டேரியட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ், பர்சனல் கிளர்க் இன் செக்ரட்டேரியட் ஃபினான்ஸ், பர்சனல் கிளர்க் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா, ஸோ இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு 3ல் வருது. ஸோ அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களோட அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் வந்து இப்போ டிஸ்பிளேல பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, குரூப் 2A தனியாக ஒரு லிங்க் இருக்கும், இதே மாதிரி குரூப் 2க்கு தனியாக லிங்க் இருக்கும். சரிங்களா, ஸோ அது 2 லிங்க்லேயுமே போய் உங்கள் நம்பரை போட்டு உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கில் செலக்ட் ஆகிருக்கவங்க குரூப் 2 நான் இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 லிங்க்லேயுமே வந்து உங்கள் நம்பரை போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சான்ஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்து இப்போ மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா December 14 December 18 அந்த 150 ருபீஸை வந்து மறக்காமல் உங்களோட ஓடிஆர் மூலமாக வந்து பே பண்ணிடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யாராவது மெயின்ஸ் செலக்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ். ஸோ மெயின்ஸுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. போன தடவை சேர்மன் இல்லை, மெம்பர்ஸ் வந்து போதுமான மெம்பர்ஸ் இல்லை, அதனால் வந்து நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் அப்பாயிண்ட். ஸோ அதனால் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அதை பற்றி வந்து ஒரி பண்ணிக்காத, உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை வந்து ப்ரிப்பரேஷனில் காட்டுங்க. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ சரிங்க, நீங்கள் செல்ஃபாக ஸ்டார்ட் பண்ணுறத ஒரு ஃப்ரீ பேட்சோ இல்லை பெய்டு பேட்சோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நிறைய டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து குரூப் 2 மெயின்ஸ் சரிங்களா டெஸ்டிவ் பேப்பர் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளே வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. சரிங்களா, ஸோ நிறைய நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு 20 டெஸ்ட்டாக வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து அங்கே மெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து எழுத முடியும். ஸோ ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.